இந்தடா ஆட்டா மேடுண்ணா ஆட்டாத ஏதாவது யூடியூப்ல போடுறதுக்கு ஆட்டா மேடு தமிழே அக்கினே கக்கறான்டா எப்பா என்ன பத்தியா நாக்க விட்டு சிலமுறா மத்தியா பழக்கமானவோ எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் ஆகட்டும் டுண்டும் ஆகட்டும் ஏழுமலை இது மாதிரி வேலை பார்க்கும்போது எனக்கு தெரியும் ஹெல்மெட்டு போட்டுன்னு வராத வந்துட்டு நான் எங்கே விட்டு சொருவானே தெரியாது இப்போ நடக்கட்டும் நடக்கட்டும் என்ன பண்ணி தொலைவா ஆட்டாதரா தீப்பொறிகள் அப்படியே முழங்கி பொறி பறக்கிறது கட்டி கொண்டிருக்கிறது போய் மண்டபத்தை தூங்குறானுங்க நான் தேடி கிடக்குறேன் இல்லைங்க அது சேஃப்டி எல்லாம்
அங்க போய் அங்க போய் அப்பேற்பட்ட இந்த மயிலாடுகள் சொர்க்கம் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் 14 உலகத்தில் அது இருக்க முடியாது. என்னுடைய நாடு அக்கிரி கோட்டை அது எப்படி பஞ்சம் சொல்லியா? பஞ்சமா பஞ்சபூதம் 35. ஆமா அது சொல்லு. அந்த பஞ்சபூதம் அது எப்படிங்க? நிலம் 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 நீர் நீர் காற்று காற்று நெருப்பு நெருப்பு ஆகாயம் ஆகாயம். அப்படி இந்த பஞ்ச புதங்களிலே அந்தந்த இடத்துக்கு நாங்க ஒரு ஆள் தோன்றுறோம். அக்கிரதேவன் என்னுடைய சமயம். அது யாரு? ஆகாய கோட்டை. ஆகாய கோட்டை பெயரோ ஆகாய வீரன். அப்படி ஆகாய வீரனுக்கு தம்பியா இருக்கு அக்கினியை கட்டிக்கொண்டு மறுபடியான என்னுடைய அமைதியம் அக்கினி வீரன். அப்பேற்பட்ட அக்கினி தேவன் இந்த உலகத்திலே என் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் இந்த அக்கினி தேவனுக்கு பயப்படுவாங்க. ஆமா இந்த உலகத்தில் மாசுபடக்கூடிய இது ஒரு ஜெனரல் கருத்து. மாசுபடக்கூடிய அது பூதம் 4 பூதம். 5வது பூதம் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். அந்த பஞ்ச பூதங்களே பழுதுபடாத ஒரே ஒரு பூதம் அதுதான் நெருப்பு. நெருப்பு எப்படி
கிட்ட வர முடியுமா? தொட முடியுமா? என்ன பண்ண முடியுமா? அப்பேர் வட்ட இருக்க முடியாது. இது நிலம். இந்த நிலம் மாசுபடும். அது எப்படி? நிலத்துல பல வகையான கெமிக்கல் வேதிப்பொருள் போட்டுனா இது வந்து மாசுபடும். இந்த தண்ணியில தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய இந்த தண்ணியெல்லாம் கலந்து விட்டா இந்த தண்ணி மாசுபடும். காற்று கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கழிவா இந்த காற்று மாசுபடும். அதை இருக்க முடியாது. இது விசும்பு சொல்ல முடியாது. அந்த ஆகாயம் அது மாசுபடும். ஆனா உலகத்திலே மாசுபடாத ஒரே ஒரு ஐம்பூதம் அதுதான் நெருப்பு. எங்கேயாவது மாசுபடுறத பாத்துக்கியா? இப்படி மாசுபடுறது. அந்த நெருப்புட்ட யாரு போனாலும் அது எரிஞ்சிடும். அவரவரும் வெற்றிகரமா போடுவாங்க. ஆனா அது எந்த காலத்திலயும் மாசுபடாது. அப்பேற்பட்ட இருக்க முடியாது இந்த அக்கினி வீரன். பார்த்துவாரு நான் யாருடைய எந்த வம்சம். பக்கத்துல இருக்கிற சூத்து கழுவுற அப்படி என்னுடைய வர்ணம் தெரிய வருமா? சிவப்பு வர்ணம். சிவப்பு வர்ணம் அப்பேற்பட்ட என்னுடைய என்னுடைய வர்க்கம் தெரியுமா? தெரியாதா? பரவாயில்ல, தெரியல கத்துக்கலாம். ஆனா தப்பா சொன்னாதான் உதைக்கிறது. இப்ப கூட இன்டர்வியூ போனா தெரியும் தெரியாது பட்டுன்னு சொல்லிடணும். தப்பா சொன்னா உனக்கு வேலை கிடைக்காது. ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா தெரியும் இல்ல தெரியாது அப்படி சொல்லிடணும். அது மாதிரி புள்ள தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதனால உன்னை மன்னித்து அட்கொண்டே அடுத்த கேள்வி கேட்போம். ஏய், உனக்கு பரம் தொண்டே இல்லைன்னா இப்ப ஆண் இப்ப மாய்ச்சம்பராவே தொண்டை இல்லைன்னா சொன்ன உனக்கு என்னுடைய அரக்கர் குலத்தில் வந்தோம். ஏற்கனவே தக்கன் தரணி எப்படி பிறந்தார்? அது இருக்கிறான் படத்தை கட்டா அந்த பிரம்மனுடைய வலதுகால் கால் கட்டவர்களே தக்கன் பிறந்தான். இடதுகால் பெரியவர்களே தரணி பிறந்தது. இருவரும் குடிக்காந்து 51 பெண் பிள்ளைகளை பயன்படுத்த 51 பெண் பிள்ளைகளை அப்படி அந்த 51 பெண் பிள்ளைகளே 27 பெண்ணை சந்திரனுக்கு கொடுத்தார். 10 பெண்ணை யமதர்மனுக்கு கொடுத்தார். 11 பெண்ணை இந்த காசிவ முனிவர் கொடுத்தார். மீதம் இருந்த அந்த ஒரு பெண்ணை தாட்சாயினி யார் மனம் சென்றது? கைலாய பரமன் களவாடி சென்றார். அதனால வேண்டி அப்படி இருக்க முடியாது இந்த 13 பெண்களையும் காசிவ முனிவருக்கு கொடுத்தார்களே. அதிலே முக்கியமானவங்க 3 பேர். அப்பேற்பட்ட 3 பேர் நீ அதை சொல்லணும். அதிதி வெளியே வரல வசந்த சொல்லுங்க. வெளியே வரல பாட சொல்லுங்க பாடுறேன். ஆமா வெளியே வரல குட்டி சொல்லுங்க. அதான் உங்களுக்கு பல்லு உண்டு. அப்ப அதி அதி சபாய் திதி அதி அதி யான்னு கேளு. மக்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆமா, வேஷக்காரன் ஒரு 2 மணி நேரம் ஆடினாலும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அப்படி வசதியா உட்காருவோம். அப்படி எழுந்து நடந்து வரும். ஆனா கெட்டிக்காரன் வேஷம் முன்னேறத்துல வந்தா வெடிக்கிற வரைக்கும் பூங்கொடணும், பாடணும், சிரிக்க வைக்கணும். நாங்க உட்காந்துக்கிறேன் என்ன சொல்றோம் தெரியுமா? இதுக்கு தான் இந்த கம்பெனியை நான் கூப்பிட்டு வச்சேன். இதெல்லாம் பெரிய புண்ணியமான ஒரு வார்த்தை. அது என் வாரியாரா இருக்கட்டும், நீ யார்கிட்ட சேர்த்து சொன்னாங்கன்னா நான் தெரியல. ஆனா நீ நச்சு நீ கிண்டல் பண்ணி இருந்தல, அப்ப அங்க உட்காந்து கேக்குறான். நீ சொல்றதுக்கெல்லாம் சிரிக்குதுங்க. சொல்லிட்டியா இதுதான் இந்த கம்பெனி நான் வச்சேன் பாத்தியா?
அற்புதமா இருக்குது. இதை விட்டு அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு யாரோ பேசுறாங்க, நம்ம நல்லா காது ஊத்தி கேட்கறோம். அதெல்லாம் சக்கரை பந்தலில் ஏன் மாதிரி வைந்தா எப்படி இருக்குமா அது போல ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம கூத்தாடுறதுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்மள இவங்க மதிக்கிறாங்க, வந்து பாக்குறாங்களா சந்தோஷமா. அவங்க என்ன நினைக்கிறாங்க? கொடுத்த காசு இன்னும் கொடுக்கலாம், உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு கூத்துனா 50,000 ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னா அது பெருசு நம்மளுக்கு சந்தோஷம். அதுல குறிப்பா கெட்டியார் வேஷனா இன்றைய தினம் நம்ம தொடர்ந்து 3 பால் ஆடி வரும். வனமதேவி முடிச்சோமா, அப்படியே ஒரு நாள் தறி குத்தா, அப்படியே போந்தையா போந்த முடிச்சு அப்படியே நேரம் வடால 3 வாரம் தொடர்ந்து ஆடு வரும். 3 வாரத்துக்கு கெட்டியார் வேஷம் ஆடுற, பகல் வேஷம் ஆடுற. ஆனா நம்மளால முடியல. சரியா? தாய் தந்தை செய்த புண்ணியம், அவர்கள் செய்த அந்த வீரியம், அந்த வீரியம் அவங்க விந்து மிக சக்தி வாய்ந்தது. அதுபோல இருந்தா இந்த எவ்விதமான கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியும். அப்பேற்பட்ட நீ கெட்டிக்காரன் இருக்கும்போது எனக்கு ஒரு கவலை கிடையாது. அதனாலதான் கேட்கறேன், குலம் என்ன குலம்? அதனாலதான் இது டேங்க் மேல ஏத்தி கிட்டால் அந்த குலத்தில நடக்கிறது. அப்பேற்பட்ட இந்த காஞ்சி முனிவருக்கு பொறுத்தர்கள் 3 பேர், அதிதி 1, திதி 2, மாயை 3. அதுக்கு பிறந்தவர்கள் தேவர்கள், திதிக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள். அசுரர்கள் வேறு, அரக்கர் வேறு, ராட்சசர்கள் வேறு, சூரர்கள் வேறு, வீரர்கள் வேறு. அப்படி சொல்ல முடியாது. இந்த இடத்துல அது அதிதி, திதி, மாயை, இப்படி முக்கத்தாக்கள் இவர்கள் 3 பேரும் நல்லபடியோடு இந்த காஞ்சம நிலத்தில் கூடி கலந்தார்கள். அதனால முதல்ல திதிக்கும் அதிக்கும் திதிக்கு பிறந்தவர் தேவர்கள் அசுரர்கள். தேவர்களும் அசுரர்களும் அதிக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள். அப்படி பிறந்தபோது பார்த்தார்கள் யார் முதல்ல பெரியார் அப்படி என்று இருவருக்கும் விகடவர் ஏற்பட்டு பார்த்தார்கள். இவங்க பருவத்தை ஒரு மத்தாக மாட்டி வாதி என்ற பாம்பை அணைக்கையிலா பூட்டி தேவர்கள் ஒருவர் அமிர்த ஒருவர் அது திருப்பார்களை பாண்டவாக நியமித்து அமிர்தம் நடந்தார்கள். அமிர்தம் அடைபோது இந்த பாம்பிற்கு வலி தாங்க முடியாமல் அது என்ன செய்தது? விஷத்தை கட்டி வாரி 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 அப்படி விஷத்தை கட்டி இவங்க அலைபக்கமாக இருந்து இந்த அமிர்தம் கடந்தார்கள். அசுரர்கள் பூண்டோடு அழிந்தார்கள். அப்படி குண்டோடு அழிந்தவர்கள் அதிலே ஒருவன் தப்பி போயிட்டான். அவன் அசுர குலத்திற்கெல்லாம் தலைவன் அசுரேந்திரன். இன்னைக்கு பாரு பெரிய பெரிய போர் நடக்கும். இப்ப வந்து மன்னர் ஆட்சி கிடையாது. இப்ப முதலமைச்சர்ன்றாங்க, பிரதமர், இது ஜனாதிபதி அப்படின்னு போகுது. அந்த காலத்துல மன்னர்கள் டெல்லி சுல்தான்ல இருந்து, குப்தர்கள் இருந்து, முகலாயர்ல இருந்து, பாபர்ல இருந்து இதெல்லாம் இவங்க எல்லாம் மன்னர்கள் ஆண்டு நாடு. அப்படி ஆண்டு வந்தார்கள். அப்படி ஆண்டு வந்த போது அவங்களுக்கு எல்லாம் ஒரே கருத்து இருக்கும். என்ன தவறு செய்தாலும் அப்படியே தூக்க மாட்டுவாங்க. இந்த காலத்துல அது கிடையாது. அப்படி இருந்தபோது நாங்கெல்லாம் இந்த அதிக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாம் கும்பலா ஒற்றுமையா இல்லாம இவங்க சண்டை போட்டுருந்தாங்க. பார்த்தார்கள் இவங்க விடகம் ஏற்பட்டு இது இறந்து போக ஒரே ஒரு ஆள் அவன் அசுரேந்திரன் தப்பித்தான். அவனா இந்த அசுர குல தலைவர். அசுர குலத்திற்கெல்லாம் தலைவன் எப்படி தப்பித்தான்? அசுரர்கள் இந்த வாசி என்ற பாம்பை தலைப்பக்கம் பிடித்து அமிர்தம் கிடைத்தாங்க. அனைவரும் செத்துட்டாங்க. அசுரேந்திர மட்டும் அதான் சொல்றேன். அந்த காலத்துல படையெடுத்து போகும்போது தளபதி தான் முன்ன போவாங்க. தளபதி தான் போவாங்க தவிர மன்னர்கள் முன்ன போக மாட்டாங்க. ஏன்னா முன்ன பின்னாடி இருந்து வழி காட்டுவாங்க. யாரு? மன்னர்கள் எல்லாம். தளபதி தான் முன்ன வழி நடத்தி போவாங்க. தளபதி ஏன்னு கேட்டா எதிராளி பணப்பட்டு தளபதி இறந்துட்டா அடுத்ததா கமாண்ட் கொடுக்க, அதாவது அறிவுரை கொடுக்க மன்னர் இருக்கணும். அது போல இருக்கும்போது அந்த பான்மைக்கிணங்க இந்த அசுரேந்திரன் என்ன செய்யலாம்? இந்த அமிர்தம் கிடைக்கும் போது நம்மளோட தனியா இருந்தாங்க. இந்த பூண்டோட அசுரர் மாண்டாங்க. அந்த அசுரேந்திரன் மட்டும் தப்பி பிடித்தாங்க. அது அவங்களோட குல குருவா இருக்கு சுக்கராச்சாரியத்தில் ஓடி சென்று, ஐயா குல குருவே, உங்களுடைய இந்த குல இந்த வம்சம் விருத்தியாக வேண்டும். பூண்டோடு அழிஞ்சு போச்சு. ஆனால் இது மீட்டு உருவாக்க செய்யணும், விருத்தியாக வேண்டும் அப்படி என்று சொன்னவுடனே அப்படி என்று சொன்ன அப்படியாக வார்த்தார்களே பூண்டாடு பார்த்து இந்த சுக்கராச்சாரியர் என்ன செய்யலாம்? அப்பா சுரேந்திரா, நீ என்ன செய்கிறாய்? அது இருக்க முடியாது. உனது மகள் சுரதா என்று சொல்ல முடியாது. இந்த பெண்ணை ஏதோ திமகிரி சாரலே அமர்ந்து தவம் செய்யக்கூடிய அந்த காஜ முன்னத்தில் சொன்ன உடனே என்னாச்சு?
வச்சாரு. ஏ மகனே, உன் பெண்ணா இருக்கும் சுரரே இமயகிரி சாரலே அமர்ந்து இமயகிரி சாரல் சாரலே வந்து பூஜை செய்யக்கூடிய அந்த காசிவா முனிவரிடத்தில் உனது பெண்ணை அனுப்பி வைத்தால் இந்த குலவிருத்தியாகும். அப்படி என்று தெரிவித்த உடனே அனுபவித்தபது இந்த சுரதன் சொல்லியா பெண்ணாகப்பட்டது. ஓட்டரவை சென்று காசிவா முனிவர் தவத்தில் அமர்ந்தார். தபசில் இல்ல தவத்தில் அமர்ந்தபோது இந்த சுரதன் பெண்ணு ஓட்டரவை சென்று அவர் அழுக்கென்றும் குளிக்கென்றும் கைதட்டி நகையாடி எள்ளி ஒன்னு எழுப்ப முடியும். ஏனென்றால் இந்த மகாமுனிவர் ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறார். அதனால் வேண்டிய இந்த தவத்தை எழுப்ப வேண்டும். அப்படி என்றால் இந்த அம்மா மாயா என்ற பெண் உருவை படைத்து சுரதை என்ற பெண் மாட்டி மாயா என்ற உருவம் படைத்து மேனி எங்கும் வாசனை திரவங்களை கொண்டு தெரியக்கூடாது. அந்த மேல போறா வாசனை திரவங்களை இந்த சுரதை சொல்ல முடியாத மாயம்மன் தடவிக்கொண்டது. இந்த வாசனையாப்பட்டது அந்த காஞ்சிபுரம் நேருடைய நாசியில சென்று சட்டென்று விதித்து பார்த்தார். அப்படி சட்டென்று விதித்து பார்த்தவனே என்னாச்சு? காஞ்சிபுரம் நேரும் இந்த மாயனை கொண்டு தொடர்ந்து அரக்கர் கூட்டம் உட்புறம் அந்த அரக்கர் கூட்டத்தில் நான் வந்திருக்கேன். காலையில என்னோட நிலை அண்ணன் பார்த்து மாதவனி வணக்கம். அயோத்தி வளர்க்க மட்டும்